எனவே ஒருத்தரோட கூட்டாளித்தனம் ஒன்று வச்சிருக்கிறதா இருந்தா 5 விஷயங்கள் கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதுல பாஸ் ஆகினா மட்டும் அவரை நண்பனாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி அவரை நண்பனாக எடுத்துக்கொள்வார். அதுல முதலாவது தான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தீன் உள்ளவரா என்று பாருங்க, மார்க்கம் உள்ளவரா என்று. 5 நேரம் தொழுறாரா, குர்ஆன் ஓதுறாரா, திக்ர் செய்றாரா, அவர் பக்குவமா இருக்கிறாரா, இந்த விஷயத்தை பாருங்க. அப்படி தொழுக அமல் இபாதத் ஒன்றுமே இல்லையா, நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறது இருக்குது, உங்களோட தீன்ல விலகினது உண்டா. இரண்டாவது இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நல்ல பண்புள்ளவரா என்று பாருங்க, அஹ்லாக் உள்ளவரா என்று பாருங்க. அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார், உம்மா பாப்பாக்கு ஏசி கொண்டிருக்கிறார், தூசணம் பேசிக் கொண்டிருக்கிறார், மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார், சிறார்களுக்கு இரக்கம் காட்டாம இருக்கிறார், ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர், நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா, அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக் கொள்ளலாம். மூணாவது இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அவரை நீங்க நண்பனாக்கிக் கொள்ளவானம். ஏன்? அவர் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லது பொனோகிராஃபி பார்த்து கொண்டிருக்கிறாரு, நீங்களும் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடே மச்சான் ஹராம்டா, இப்படி செய்யாத, சரி சரி நீ செய்யாத, நான் தானே செய்யறேன். இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு வாரம் 2 வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர சொன்னா நீங்களும் அந்த பாவத்துல விழுந்துடுவீங்க. ஏன்? அந்த சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய பாரம் எங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி 4வது சொல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ளவன நீங்க கூட்டாளி ஆக்கிக் கொள்ளவானம். எப்ப பார்த்தாலும் துனியாதான். நல்ல ஒரு வாகனம் வந்திருக்குதாமே, ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்குதாமே, இதுதான் புதிய வெர்ஷனாமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்பையும் துனியா 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 பேசக்கூடியவன நீங்க நண்பனாக்கி கொண்டீங்கடா, அந்த துனியாவுடைய முஹப்பத் தான் உங்களோட உள்ளத்துல வரும். அந்த துனியாவுடைய முஹப்பத் வந்துச்சேண்டா நீங்க வேண்டிய பாவத்தை செய்வீங்க. 5வது சொல்றாங்க, ஜோக்குக்கும் பொய் சொல்றவன நீங்க நண்பனாக்கி கொள்ளவா. ஜோக்குக்கும் ஏன்னா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் கோலனாக இருப்பானா? ஓ. ஒரு மூமின் கஞ்சனாக இருப்பானா? ஓ. ஒரு மூமின் பொய் சொல்லுவானா? இல்ல. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வைலுன் லிமன் யுஹதிது வ யக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுல் லஹு ஃபவைலுல் லஹு. யார் மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்குக்கு பொய் சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி அவர் ஜோக்குக்கு பொய் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய லஅனத்துக்குரியவர், நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க. எனவே இந்த 5 கிரைட்டீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பனாக்கிக்கோங்க. அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் தான் உக்பா இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை தழுவாத வரை நான் சாப்பிட விரும்ப மாட்டேன். அவர் கலிமாவை சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு அவருடைய கூட்டாளிக்கு கேள்விப்படுவது உபை இப்னு ஹலஃப். அந்த உபை இப்னு ஹலஃபுக்கு கேள்விப்பட்ட உடனே வாராங்க உக்பா இப்னு அபி முஈத் கிட்ட வந்து கேட்கிறான், என்ன நீங்களும் மதம் மாறிட்டீங்களாமே? அப்படிதானே, தவறுல உள்ள கொடியம்மார்கள் ஏதோ ஒரு ட்ரக்குக்குள்ள எடுத்தா அதுக்கு பிறகு அந்த கேங்ஸ் இருக்குது, அந்த கூட்டாளி இருக்குது, சொல்லுவாங்க பியர் பிரஷர் என்று சொல்லுவாங்க, நண்பர்களுடைய பிரஷர் இருக்குது, அது விடாது. நீ என்ன திருந்த போறாய், நீ என்ன பள்ளிக்கு போறாய்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உபை இப்னு ஹலஃப் வந்துட்டான் வீட்டுக்கு. வந்து கேட்டான், என்ன நீயும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டாமே, அந்த போட்ட பியர் பிரஷர் இருக்குது. இவர் சொல்லிட்டார், இல்ல இல்ல, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாப்பிடுறதுக்காக வேண்டி போய்க்கு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் என்று சொல்லி. இவர் சொல்லிட்டார், இந்த பருப்பெல்லாம் எனக்கிட்ட வேவாது, நீ ஏண்ட உண்மையான கூட்டாளி என்றா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல போயிட்டு துப்பிட்டு வா என்பதாக சொல்லிட்டார். இந்த காலத்துல நடக்குதா இல்லையா? பெண்களுடைய ஃபித்னால புழுறாங்க. மனைவிக்கு தலாக் கொடுத்துட்டு வா என்று சொன்னாலும் செய்யறதுக்கு தயார். எந்த நண்பரும் அதுக்கு சரியான நசீஹத்தை செய்ய மாட்டாங்க. தக்வா உள்ள, வரா உள்ள, பேணுதல் உள்ள, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள நண்பராக இருந்தாலே தவிர நானும் நீங்களும் அந்த ஃபித்னால கூட தான் செய்யும். அதே மாதிரி தான் ட்ரக்ஸ் உடைய ஃபித்னா வந்தா கூட்டாளிமார்கள் சொல்லுவாங்க, வாப்பட பச தூக்குடா, வாகனத்தை எடு, நீ வித்துட்டு வா, சல்லிதான் ஓடும், வேண்டிய ஹராத்த செய்வான் நண்பர்களுக்காகவே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உக்பா இப்னு அபி முஈத் முசீபத் பிடிச்சவன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல துப்பிட்டான். இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், வ யௌம யஉது ظالمு அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா லகத் அضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக, பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் கம்பேனியன்ஷிப், ஆக மோசமான நண்பர்களோட நீங்க தொடர்பு வச்சா இந்த உக்பா இப்னு அபி முஈத்துக்கு எது நடந்துச்சோ அதுதான் உனக்கும் நடக்கும்.
இந்த உக்பா இப்னு அபீ முஈத் கியாமத்துடைய நாள் கை சேதப்பட்டு கையை கடிச்சு கடிச்சு துப்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு நடந்த கேடே நஷ்டமே, ஏன் நான் அந்த ரசூலுடைய பாதை எடுக்கல. நல்ல கூட்டாளிமார்கள் எவ்வளவு சொன்னாங்க, அதை கேட்காம இந்த கெட்ட நண்பனுடைய வார்த்தை நான் ஏன் கேட்டேன். நல்லவுதான் சொல்லப்பட்டுச்சு, அது எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப எவ்வளவு பெரிய கை சேதத்தில் இருக்கிறேன் என்பதாக அந்த உக்பா இப்னு அபீ முஈத் சொல்லுவார்.